ரிதி வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீதான விசாரணை என்பது தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்து வருகிறார். அதற்கு இடையில் பல்வேறு முறை அவர் ஜாமீன் கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அதற்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை ஏற்று மீண்டும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் அவர் ஜாமீனுக்காக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். தற்போது வரையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீதான அந்த அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அவருடைய நீதிமன்ற காவலும் தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதமே ஒரு முக்கிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு முக்கிய உத்தரவானது பிறப்பித்தது. அதாவது 3 மாத காலத்தில் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கை செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பொறுத்தவரையில், சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை பொறுத்தவரையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி விசாரித்து வருகிறார். அவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் 3 மாத காலத்துக்கு பிறகும் இந்த வழக்கானது முடித்து வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த கால அவகாசம் வேண்டும், 3 மாதங்கள் என்பது கால அவகாசம் வேண்டும், இந்த வழக்கை முடித்து வைப்பதற்காக கால அவகாசம் வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த வழக்கானது அந்த மனுவினுடைய விசாரணையின் அடிப்படையில் 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று இந்த விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியுடைய வழக்கை 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீதிபதி அள்ளியின் கோரிக்கை ஏற்கப்பட்டு செந்தில் பாலாஜியின் வழக்கை 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையின்படியே இதற்கு கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கு என்பது 4 மாத காலத்தில் முடிவடையும். அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய இறுதி நிலவரம் என்ன, தீர்ப்பு என்ன என்பது நமக்கு தெரிய வரும். என்றால் தொடர்ந்து இந்த வழக்கை நீடித்துக் கொண்டே போகக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி தரப்பில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சமீபத்தில் கூடிய அந்த வங்கி ஆவணங்களாம் திருத்தி மாற்றி அமைக்கப்பட்டது என்றும் தொடர்ந்து இது போன்ற பல மனுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய காரணத்தால் இந்த வழக்கை முடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போன்று உச்சநீதிமன்றத்திலும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மறுபுறம் செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவலால் நீட்டித்துக் கொண்டே வருகின்றது. கிட்டத்தட்ட 41வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் ஜூலை 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அவருடைய வழக்கு விசாரணை என்பது விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறம் இந்த நீதிமன்ற காவல் என்பது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டே வருகின்றது. இந்த நிலையில்தான் 4 மாத காலத்துக்குள்ளாக இந்த வழக்கு முடிக்கப்பட்டு தீர்ப்பு, இதனுடைய முடிவு என்ன என்பது நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.